இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல இன்டர்ன்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கம்பெனில போய் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீங்க வரும்போதே வேலை தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். சோ நாலேஜ்ங்கிறது வந்து புக்ல படிக்கிறது மட்டும் கிடையாது. அது எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுல தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஏன்னா திறமை வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு நாலேஜையும் தாண்டி. சோ அதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்டர்ன்ஷிப். ஏதாவது ஒரு கம்பெனில போய் வொர்க் பண்ணும்போது நெறைய நெறைய விஷயங்கள அவங்க வந்து கத்துப்பாங்க. சோ இதுல லைஃப் ஸ்கில் கத்துப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் என்வைரன்மென்ட் எப்படி இருக்கும்? எல்லாரோடையும் எப்படி பழகணும்? எப்படி வொர்க் பண்ணணும்? என்ன மாரி டூல்ஸ் யூஸ் பண்றாங்க? என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க? எப்படி இருக்கும் அந்த வொர்க்கிங் அட்மாஸ்பியர்? நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து நம்ம போய் ஒரு கம்பெனில இருக்கும்போது தான் நமக்கு தெரியும். சோ அது படிக்கும்போதே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது, அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து டபுளா இருக்கும். நெறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் வந்து இன்டர்ன்ஷிப் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நெறைய வேலை கிடைக்கும். சோ இதுல வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியில கரண்ட் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்க போன உடனே நமக்கு ஒரு வொர்க் குடுப்பாங்க. இல்லன்னா அங்க வொர்க் பண்றவங்கள அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது புதுசா இருக்கும் நமக்கு. நம்ம படிச்சது வேற மாரி இருக்கே, இங்க வேற மாதிரி சொல்லி தராங்களே, வேற மாதிரி வொர்க் பண்றாங்களே, அப்ப அதுக்கெல்லாம் என்ன படிக்கணும்? அந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, புதுசா என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டாங்கனாலே, அவங்களுக்கு அதே கம்பெனிலேயே கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். இல்ல வேற எங்கேயாவது அவங்க வேலைக்கு அப்ளை பண்ணாலும், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அவங்க வந்து காட்டலாம். இன்னொன்னு வந்து நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னெல்லாம் இருக்கு? என்னெல்லாம் இப்ப நம்ம படிச்சத எங்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம்? டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் திங்ஸ் வந்து நெறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணி, அத கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம காலேஜ்ல இருந்து போற மாதிரி வேற காலேஜ்ல சேர்ந்து நெறைய பேர் வந்திருப்பாங்க. அப்ப நெறைய ஸ்டூடண்ட்ஸ நம்ம மீட் பண்ணலாம். இல்ல அங்க வொர்க் பண்றவங்களையும் நம்ம மீட் பண்ணலாம். அப்ப நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டோட இருக்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த ஏரியாலயோ இல்ல மத்த ஏரியாலயோ உங்களுக்கு நெறைய வந்து அவேர்னஸ் கிடைக்கும். நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி கரியர் டெவலப்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். உங்க ரெஸ்யூம்ல போடலாம். இன்டர்ன்ஷிப் பண்ணேன். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். இந்த கம்பெனில பண்ணேன்ற போதே அது ஒரு வெயிட்டேஜ் தான் உங்களுக்கு. என்னதான் கல்லூரியில படிச்சா கூட இந்த இன்டர்ன்ஷிப்க்கு தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து இண்டஸ்ட்ரியில குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள பத்தியும் புரிஞ்சுக்கலாம். நீங்க யாரு? உங்க திறமைகள் என்ன? உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளியில வரலாம் நீங்க. அது தவிர படிச்சத எப்படி அப்ளை பண்ணணும்? என்னைக்கோ படிச்சதெல்லாம் திருப்பி திருப்பி ஞாபகம் வரலாம். அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க அதெல்லாம் ரீகால் பண்ணலாம். நெறைய படிக்க வேண்டியிருக்கும். நெறைய டூல்ஸ் கத்துக்கலாம். என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது தவிர உங்க கூட இருக்காங்கல்ல, அந்த காம்படிட்டிவ் எட்ஜ வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். கூட இருக்கிறவங்களோட அங்க சக மாணவர்கள் இருப்பாங்க. அவங்கள விட பெட்டரா பண்ணணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வரும் இல்லையா? ஏன்னா நம்ம கிளாஸ்ல நம்ம இதுல பார்த்தத விட வெளி மனுஷங்களோட மீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எங்க நிக்கிறோம்? இன்னும் நம்ம என்ன கத்துக்கணும்? என்ன கேப்ஸ் இருக்கு நமக்கு? அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்க போனா தான் 4 பேர பார்த்தா தான் நமக்கு தெரியும். சோ இன்டர்ன்ஷிப்லயே அதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு உங்கள தயார்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் இருக்கும். வேலை வேலை இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத மிஸ் பண்ணாம எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸும் தேடி நல்ல ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணணும்.